குட் ஈவினிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம காலையில் அதாவது நேற்று ஈவினிங் வந்து இன்றைக்கான ஆப்ஷன்ஸ் லெவல்ஸ் வந்து நிஃப்டியில் கொடுத்துருந்தோம். அது எந்த அளவுக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து காலையில் நேற்று ஈவினிங் கொடுத்த லெவல் பார்த்திங்கன்னா 24,800 காலை வந்து 135க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். டார்கெட் வந்து கரெக்டாக நம்ம பாருங்கள், 135 வந்து பிரேக் அவுட் ஆனதுமே அது எப்படி ஒரு சப்போர்ட்டாக நிற்கிது பாருங்கள். நம்ம கொடுத்தது வந்து 157, அப்புறம் 170, 180 கொடுத்தோம், அப்புறம் 200. கரெக்டாக பாருங்கள், இந்த கால் வந்து 3 டார்கெட்டுமே ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 9:45 நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு டார்கெட்டு செகண்ட் டார்கெட்டுக்கிட்ட ஹிட் ஆகி நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இது போல் நீங்கள் ஒரு லாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துக்கலாம்னா, நம்ம வந்து வாங்க சொன்ன லெவல் வந்து 135க்கு மேலே, அது போன டார்கெட் பார்த்திங்கன்னா 216, கிட்டத்தட்ட 70லேருந்து 80 பாயிண்ட் ஒரு லாட்டுக்கு ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து 850 அடுத்த கால் கொடுத்துருந்தோம், அடுத்த ஸ்ட்ரைக்கு. அந்த ஸ்ட்ரைக்கு அதாவது அந்த கால் வந்து 850 கால் வந்து 117 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் 137, செகண்ட் டார்கெட் வந்து 150, தேர்ட் டார்கெட் வந்து 175 வரலையும் கொடுத்துருந்தோம். அது எக்ஸாக்டாக பாருங்கள், கரெக்டாக 179 வரலையும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி இருக்குது. அது இன்னுமே கூட ஓரளவுக்கு மேலே தான் நிற்கிது, 111 இடத்துல நிற்கிது. ஒருவேளை நம்ம போட்ட சொன்ன ஆர்டர்லேருந்து நீங்கள் பை பண்ணியிருந்தால் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நிச்சயம் ஒரு 50 பாயிண்ட்டு இந்த ஸ்ட்ரைக்கில் ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க. அடுத்த கால் நம்ம என்ன கொடுத்தோம்னா 24,900 கால் வந்து 88 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது பாருங்கள், எக்ஸாக்டாக வந்து 88 ரூபா நம்ம கொடுத்த ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மி தாங்க. பார்த்திங்கன்னா 85 கீழே வரல, 80க்கு மேலே நின்றுட்டு பாருங்கள் 81, 80 கிட்ட தான் வந்தது. நம்ம வாங்க சொன்ன இடம் வந்து 88க்கு மேலே வாங்க சொன்னோம். கரெக்டாக அது 88 போயிட்டு 85 கிட்டே க்ளோசிங் வச்சுட்டு திரும்ப மேலே போயிடுச்சிங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 85க்கு வாங்கிட்டிங்கன்னா எக்ஸாக்டாக வந்து 60 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க. அதாவது நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம கொடுத்த லெவல்ஸ் எல்லாம் நல்ல சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கு. அந்த லெவலை தாண்டும் போது தான் உங்களுக்கு பிரேக் அவுட்டும் கிடச்சி மார்க்கெட் வந்து நல்லா மேலே வந்திருக்குங்க. இது வந்து ஒரு லாட்டுக்கு உங்களுக்கு எந்த கால் எடுத்திருந்தாலும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 3 கால் கொடுத்துருந்தோம். 24,800, 24,800 கொடுத்துருந்தோம், 24,850 கொடுத்துருந்தோம், 24,900 கொடுத்துருந்தோம். இந்த 3 காலுமே நம்ம சொன்ன எல்லா பாயிண்ட்டும், அதாவது கிட்டத்தட்ட 40 to 50 பாயிண்ட், 60 பாயிண்ட் ஒரு லாட்டுக்கு ஈஸியாக ப்ராஃபிட் எடுத்துக்கலாங்க. இது வந்து நம்ம வந்து நானாக வந்து லெவல்ஸ் சொல்லி நீங்கள் எடுக்கிறத விட நீங்களாக செல்ஃபாக இந்த லெவல்ஸ் எப்படி எடுக்கலாம். அடிக்கடி நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன்னா, இந்த லெவல்ஸ் நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும். இந்த லெவல்ஸ் தாண்ட நம்ம கொடுக்குறது 2 கொடுக்குறோம், சப்போர்ட் கொடுக்குறோம், பிரேக் ஈவன் பாயிண்ட் கொடுக்குறோம். அந்த பாயிண்ட் வந்து பிரேக் ஆனால் 20 பாயிண்ட் 50 பாயிண்ட் நிச்சயம் ப்ராஃபிட் கொடுத்துட்டு தான் கீழே வரும்னு நம்ம வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அதுபோல் நீங்கள் வந்து நான் கொடுத்த எல்லா கால்ஸும் வாட்ச் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் ஆர்டர் எடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக நம்ம சொன்ன லெவல்ஸ் வந்த பிறகு தான் மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் கொடுத்ததுங்க. நல்லா வாட்ச் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 135ன்றது நல்ல முக்கியமான இடம். அதை உடச்சோன்னே டக்குன்னு பாருங்கள் ஒரு 30 பாயிண்ட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அது கீழே வரல. நம்ம 135 அரௌண்ட் 130 கிட்ட கொடுத்துருந்தோம். 130 பாருங்கள், அதுதான் எக்ஸாக்டான லோ. நம்ம கொடுக்குற லெவல் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக சப்போர்ட் கொடுத்து அதுக்கப்புறம் டார்கெட்டும் பர்ஃபெக்டாக ஹிட் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் வந்து இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு காலில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொடுக்குற 3 காலுமே அந்தளவுக்கு போகுதுன்னா பார்த்துங்க. இதுவும் பாருங்கள் 24,900 வந்து எக்ஸாக்டாக நம்ம எங்கே கொடுத்தோம்னா 88க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் 88 டச் பண்ண உடனே அது பாருங்கள், நம்ம கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட்டோ 10 பாயிண்ட் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்குறோம். அது வந்து லோ பார்த்திங்கன்னா 80 தான். இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ண வாய்ப்பே இல்லை. அது போன டார்கெட் பார்த்திங்கன்னா 60 பாயிண்ட்டுங்க. இது மாதிரி நம்ம கொடுத்த 3 ஸ்ட்ரைக்கும் உங்களுக்கு வந்து 60 பாயிண்ட் ஈஸியாக ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இது போல் நீங்கள் சுயமாக ட்ரேட் எடுத்து பிரேக் அவுட் லெவல், ஒரு காலோட சப்போர்ட் லெவலு எந்த லெவலுக்கு மேலே இருந்தால் மேலே போகும், எவ்வளோ டார்கெட் எப்படி கிடைக்கும் அப்படின்றத நீங்களே சுயமாக சொந்த
நாலேஜோடு ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம கோர்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அது நிச்சயம் உங்களுக்கு வந்து உங்களோட மார்க்கெட்டோட வியூவே மாற்றுன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இதில் வந்து ப்ராஃபிட் மட்டும் வரும்னு சொல்ல, ப்ராஃபிட் எந்த இடத்த வரும், எந்த இடத்த ஹோல்ட் பண்ணலாம், எந்த இடத்த ஸ்டாப் லாஸ் எக்ஸிட் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா ஒரு பிஸ்னஸ்னும் போது அதில் ப்ராஃபிட்டும் உண்டு, லாஸும் நிச்சயம் உண்டுன்றதை வந்து தெரிஞ்சுக்கங்க. இதில் வந்து நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து முடிஞ்ச ஒரு 90% வந்து குறைஞ்சிருங்க. ஏன்னா ரெகுலராக இந்த நம்ம சேனலில் போகிற வீடியோ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இதுவரையும் நம்ம கொடுத்த லெவல்ஸ் எதையுமே முக்கால்வாசி ஒரு 20 கால் கொடுத்துருக்கோன்னா அதில் 17 காலுக்கிட்ட நல்ல ப்ராஃபிட் 17 நாள் நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. மீதி 1 or 2 டேஸ் தான் வந்து சரியாக போகலைங்க. அதனால் நீங்கள் சொந்தமாக முடிவு எடுத்து ட்ரேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களோட முதலீடை காப்பாற்றிக்கணுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த என்னோடய கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். நான் ஃபார்மோட லிங்க் அனுப்பியிருக்கேன். என்னோடய மொபைல் நம்பர் இருக்கும். இதை பற்றி அதே டீட்டெயில்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்லேயும் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட டெலகிராம் சேனலோட லிங்க் அனுப்பியிருக்கேன். இந்த கோர்ஸுக்கு உண்டான ஃபார்மும் வந்து அதில் போட்டிருக்கேன். ஏதாவது டீட்டெயில்ஸ் அதிகமாக தெரிஞ்சுன்னா எனக்கு கால் பண்ணி பேசுங்க. நாளைக்கு உண்டான லெவலில் மேலும் மற்றொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட கமெண்ட்டை வந்து தெரிவியுங்கள். அதுமாரி நம்ம லிங்க்ஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேலும் மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.